தேவ பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் நான் பல தோல்விகளை நேரிடுகிறேன். எதை தொட்டாலும் தோல்வி, என்ன செய்தாலும் நஷ்டம், என்ன செய்வது என்றே தெரியவில்லை என்று கலங்கி இருக்கிறீர்களா? 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14 இவ்வாறு சொல்கிறது: கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் பல நேரங்களில் தேவனை அறிந்தவர்களாய் இருந்தும் நம்முடைய பலனை கொண்டு நம்முடைய அறிவை கொண்டே பல காரியங்களை செய்து விடலாம் என முயற்சி செய்கிறோம். ஆமென். அதற்காக ஜெபிக்கிறோம், ஆலோசனை கேட்கிறோம். ஆனாலும் நம்முடைய பலனைத்தான் நாம் உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் தேவன் எதிர்பார்ப்பது நாம் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் இருந்து செயல்பட வேண்டும் என்று. நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் செயல்படுவது நாம் அல்ல, வெளியே தெரிவது நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய பராக்கிரமம் அல்ல, கிறிஸ்துவே தெரிவார். அப்படி நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். எல்லா இடங்களிலேயும் அவரை அறிகிற அறிவு நம்மிலிருந்து வெளிப்படும். நாம் ஜெபிக்கலாமா? அன்பு தேவனே, நாங்கள் எங்கள் பலத்தால் எங்கள் அறிவால் முயன்று தோல்வி அடைந்து நிற்கிறோம் ஐயா. இப்பொழுது நாங்கள் எங்களை முழுவதுமாக 100% உமக்குள் எங்களை தருகிறோம் அப்பா. நீர் எங்களுக்காக செயல்பட்டு எங்களை வெற்றி சிறக்க பண்ணி உம்முடைய வாசனையை எங்களை கொண்டு வெளிப்படுத்தும். ஆமென்.